குன்னூரில் இந்திரதேவின் பங்களாவில் நின்று கொண்டிருந்தான் பைரவ். இந்திரதேவனின் 5 வயது மகன் பைரவை கட்டிக்கொண்டு, அங்கிள், என்னையும் சாமி கிட்ட சொல்லி அம்மா கிட்ட கூட்டிட்டு போக சொல்லுங்க, நான் அம்மா கிட்ட போகணும், எனக்கு அம்மா வேணும் என்று அழ ஆரம்பித்தான். அந்த குழந்தைக்கு எந்த அளவிற்கு மனதில் ஏக்கமும் காயங்களும் இருந்தால் அவன் இந்த அளவிற்கு அம்மாவை தேடுவான் என்று நினைத்த பைரவிற்கு கண்கள் கலங்கியது. என்ன மனிதர்கள் இவர்கள்! இவனோட அம்மா தப்பு செய்தால் இவனை தண்டிப்பார்களா? குழந்தைகள் ஒவ்வொன்றுக்கும் எதிர்பார்த்து வாழ்வது தாய்தான். அவர்கள் குழந்தை அருகில் இல்லை என்றால் அந்த குழந்தைகளின் நிலைமை நினைத்து பார்க்கவே முடியாத ஒன்றுதான். முடிந்த அளவிற்கு அப்பாக்கள் அம்மாவின் இடத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் இந்திரதேவிற்கு தன் பையன் மேல் சிறிது கூட அக்கறை இருப்பது போல் தெரியவில்லை. இந்திரதேவின் மனைவி பரிமளா ஏமாற்றி கூட இருக்கலாம். ஆனால் குழந்தை என்ன செய்வான்? யோசனையில் இருந்த பைரவ் இந்திரதேவின் சத்தத்தை கேட்டு நிமிர்ந்து பார்த்தான். சார், பரிமளாவுக்கு என்னாச்சு என்று கேட்டான் இந்திரதேவ். உடனே பைரவ், உன் பெயர் என்ன என்று சிறுவனிடம் கேட்டான். அந்த சிறுவனோ ருத்ரதேவ் என்றான். உடனே பைரவ் சிறுவனிடம், ருத்ரதேவ், நீங்க போய் விளையாடிக்கிட்டு இருங்க, உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுறேன் என்று கூறி சிறியவனை அனுப்புவதற்கு முயற்சி செய்தான். அதை புரிந்து கொண்ட இந்திரதேவ் தன் அருகில் இருந்த தனது 2வது மனைவி கவிதாவை நோக்கி, கவிதா, அவனை கூட்டிட்டு போய் என்றான். அந்த கவிதாவும் ருத்ரதேவை கையில் பிடித்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். ருத்ரதேவோ திரும்பி திரும்பி பைரவை பார்த்து கொண்டே போனான். பைரவ் இந்திரதேவை நோக்கி பேச ஆரம்பித்தான். ராஜரத்னம் என்பவரோட எஸ்டேட்ல இருந்து ஒரு எலும்புக்கூடு கிடைத்துள்ளது. அது கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு முன்பு புதைக்கப்பட்டவரோட எலும்புக்கூடு. கிடைத்த எலும்புக்கூடை தடவியல் நிபுணர்களை கொண்டு ஆராயும் போது அது ஒரு பெண்ணோட எலும்புக்கூடு என்று தெரிந்தது. அது மட்டும் இல்ல, அந்த பெண்ணை தலையில் அடித்தும் வயிற்றில் கத்தியால் குத்தியும் கொலை செய்து இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் பார்த்த மோதிரம் அந்த எலும்புக்கூடு கைவிரல்களில் இருந்து எடுத்தது. அந்த மோதிரத்தில் இருந்த நகைக்கடை சீல் பார்த்து நகைக்கடையில் விசாரித்ததில் அவர்கள் 3 பேரோட அட்ரஸ் கொடுத்தார்கள். பாம்பின் வாய்க்குள் மாணிக்கம் இருப்பது போன்ற இந்த மோதிரம் அரிதாக உருவாக்கப்பட்டது. மொத்தம் 3 தான் இந்த மாடலில் உருவானது. மோதிரம் வாங்கிய வேற 2 நபர்கள் அதை விரல்களில் அணிந்து கொண்டு உயிரோடு தான் இருக்கிறார்கள். 3வதாக வாங்கிய நபர் நீங்க தான். அதற்காகத்தான் உங்களை விசாரிக்க வந்தேன் என்று கூறினான். இதையெல்லாம் கேட்டு அதிர்ந்து போன இந்திரதேவ், பரிமளாவை கொலை செய்து விட்டார்களா? பரிமளா இப்போ உயிரோடு இல்லையா? அவளை யார் கொலை செய்தார்கள்? எதற்காக கொலை செய்தார்கள் என்று மாறி மாறி கேள்வி கேட்டான். உடனே பைரவ், அதெல்லாம் இனிமேதான் கண்டுபிடிக்கணும், நீங்கள் எனக்கு முழு ஒத்துழைப்பு தரணும் என்று கூறினான். கண்டிப்பாக சார், நான் பரிமளாவை மனதார விரும்பிதான் கல்யாணம் செய்தேன். அவளும் என் மேல் காதலாகத்தான் இருந்தாள். ஆனால் ஏன் அவள் அந்த முத்துவோடு சென்றாள் என்று இதுவரைக்கும் எனக்கு புரியவில்லை என்று கூறினான் இந்திரதேவ். சொல்லும் போதே அவன் வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்பட்டது. கண்கள் கலங்கியது. உடனே பைரவ், இந்திரதேவ், நடந்ததை உங்களுக்கு தெரிந்த வரைக்கும் ஒன்று விடாமல் என்னிடம் சொல்லுங்கள் என்று கூறினான். உடனே இந்திரதேவ் தனக்கும் பரிமளாவிற்கும் நடந்ததை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். ஆனந்த தேவ் டீ தூள் ஃபேக்டரி. இந்திரதேவின் அப்பா ஆனந்த் தேவ் டீ தூள் ஃபேக்டரி நடத்தி வந்தார். ஆனந்த தேவிற்கு சொந்தமான தேயிலை எஸ்டேட் இருந்தது. அங்கு வேலை செய்பவர்கள் தேயிலையை பறித்து வந்து ஃபேக்டரி மேனேஜரிடம் கொடுத்துவிட்டு தினக்கூலி வாங்கி செல்வார்கள். முதலாக டீ தூள் ஃபேக்டரிக்குள் யாரிடமும் சொல்லாமல் நுழைந்தான் இந்திரதேவ். அங்கு அவன் கண்ட காட்சி அவனை ஆச்சரியப்படுத்தியது. அங்குதான் முதலாக பரிமளாவை பார்த்தான் இந்திரதேவ். பரிமளா அங்கு வேலை செய்யும் மேனேஜர் குமரையாவை கன்னத்தில் பலார் என்று அறைந்தாள். ஆச்சரியமாக அதை பார்த்து கொண்டே அவர்கள் அருகில் போய் நின்றான் இந்திரதேவ். கோபத்தில் பரிமளாவை எழுந்து அடிக்க நினைத்த குமரையா இந்திரதேவை பார்த்ததும் அமைதியாக நின்று விட்டான். உடனே இந்திரதேவ் மேனேஜரை பார்த்து, என்ன குமரையா, ஏன் இவங்க உங்க கன்னத்தில் அரைஞ்சாங்க என்று கேட்டான். அதற்கு குமரையா, தம்பி, இந்த பொண்ணு சம்பளம் அதிக கேக்குது, நான் முடியாதுன்னு சொன்னதுக்காக என் கன்னத்தில் அரைஞ்சிடுச்சு என்று கூறினான் குமரையா. உடனே இந்திரதேவ் பரிமளாவை நோக்கி, உங்களுக்கு சம்பளம் அதிகம் வேணும்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் கேட்கணும், அதுக்கு அடிச்சு கேட்பீங்களா? அவர்கிட்ட சாரி கேளுங்க என்று கூறினான் இந்திரதேவ். அவனை பார்த்து முறைத்த பரிமளா, பார்த்தா படிச்ச மாதிரி இருக்க, புத்தி இல்லையா உனக்கு? அந்த ஆளை பார்த்தா உண்மையை சொல்ற மாதிரி இருக்கா என்று கோபத்துடன் இந்திரதேவை பார்த்து கேட்டாள். திருவென்று முழித்த இந்திரதேவ், அவர் தப்பே செய்யட்டும், அதற்காக கை நீட்டி அடிக்கலாமா என்று கேட்டான். உடனே பரிமளா, அந்த ஆளை கை நீட்டி அடிச்சது தப்புதான், அந்த ஆள் பேசின பேச்சுக்கு அந்த ஆளை கொலை செஞ்சிருக்கணும் என்று குமரையாவை பார்த்து கோவத்தோடு கூறினாள். உடனே குமரையாவை நோக்கி, அந்த பொண்ணுகிட்ட என்ன பேசுனீங்க, ஏன் அந்த பொண்ணு அவ்வளவு கோவப்படுறாங்க என்று கேட்டான். உடனே இந்திரதேவை பார்த்து பரிமளா, அந்த ஆளுகிட்ட என்னதான் கேட்டாலும் உண்மை வராது. இங்கு 2 வருஷமா வேலை பார்க்கிறேன், தினக்கூலி 200 ரூபாய் தருகிறார்கள். 5 வருடமாக இதே கூலிதான். சிறிது கூட்டினால் என்ன என்றுதான் கேட்டேன். அதற்கு அந்த ஆள், என் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ, நீ கேட்கிற பணத்தை தரேன் அப்படின்னு சொல்றாரு என்று கோபத்துடன் கூறினாள். அதை கேட்ட இந்திரதேவிற்கு கோபம் வந்தது. குமராவையாவை பார்த்து, என்ன இதெல்லாம்? பெண்கள் தங்கள் குடும்பத்தின் பண தேவைக்காகத்தான் வேலைக்கு வருகிறார்கள். குடும்பத்தை காப்பாற்ற வேலைக்கு வரும் பெண்களை தப்பாக நினைப்பதும் அவர்களை தவறாக பயன்படுத்த நினைக்கும் உன்ன மாதிரி கேவலமான பிறவிகளால தான் பெண்கள் அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தாமலேயே அவர்களுக்குள் முடக்கி விடுகிறார்கள். இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இவர்களிடம் இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி அவர்கள் மனதை நோகடிப்பீர்கள் என்று கோபமாக குமரையாவை பார்த்து கேட்டான் இந்திரதேவ். உடனே குமரையா, மன்னிச்சுக்கோங்க தம்பி என்றான். உடனே இந்திரதேவ், என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க, அந்த பொண்ணுகிட்ட கேளுங்க என்று கூறினான்.
உடனே குமரையா பரிமளாவை நோக்கி மன்னிச்சுக்கோமா என்றான். ஒன்று சொல்லாமல் பரிமளா இந்திரதேவை வித்தியாசமாக பார்த்தபடியே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். போகும் அவளையே வைத்தக்கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் இந்திரதேவ். இரண்டு புறமும் பசுமையாக இருந்த தாரோட்டில் கையில் ஒரு பையோடு நடந்து கொண்டிருந்தாள் பரிமளா. மனம் எல்லாம் அவள் அம்மாவை நினைத்து பயந்தது. பரிமளாவின் அம்மா கோமதி கணவனை இழந்தவள். எப்படியோ தனியாக வாழ்ந்து கூலி வேலை செய்து அரை வயிறும் கால் வயிறுமாய் சாப்பிட்டு பரிமளாவை வளர்த்து விட்டாள். குன்னூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறாள் பரிமளா. 12ஆம் வகுப்பில் நல்ல மார்க் எடுத்தும் பணம் கட்ட வசதி இல்லாததால் கல்லூரி படிப்பை தொடர முடியாமல் தேயிலை தோட்டத்திற்கு வேலைக்கு வருகிறாள். அம்மாவால் இப்போது கூலி வேலைக்கு போக முடியவில்லை. பரிமளாவின் வருமானத்தை நம்பியே குடும்பம் ஓடியது. இன்று அந்த மேனேஜர் பரதேசி பேசிய பேச்சில் கூலி பணத்தை வாங்காமலே கிளம்பிவிட்டாள். இன்று அம்மாவிடம் என்ன சொல்லி சமாளிப்பது? நாளைக்கு அந்த தேயிலை தோட்டத்திற்கு வேலைக்கு போக முடியுமான்னு தெரியல என்று யோசித்து கவலையுடன் நடந்து கொண்டிருந்தாள். அவள் பின்னாடி ஒரு காரின் ஹாரன் சவுண்ட் கேட்டது. திரும்பி பார்த்தாள் பரிமளா. அந்த காரில் இருந்து இறங்கினான் இந்திரதேவ். ஹலோ ஜான்சிராணி, ரோட்டை கூட கவனிக்காம அப்படி என்ன யோசனை என்று கேட்டான் இந்திரதேவ். அவனுக்கு எதுவும் பதில் சொல்லாமல் அவனை முறைத்துவிட்டு வேகமாக நடந்தாள் பரிமளா. காரை ஓரமாக நிறுத்தியதால் காரை விட்டுவிட்டு அவள் பின்னாடி ஓடி வந்தான் இந்திரதேவ். ஜான்சிராணி, உன்கிட்டதான் கேட்கிறேன், பதில் சொல்லாமலேயே போற என்று சத்தமாக கூறினான் இந்திரதேவ். அவனை பார்த்து முறைத்தவள், என் பேர் ஜான்சிராணி இல்ல, பரிமளா என்று கூறினாள். பரிமளா நல்ல பெயர் என்று கூறியவன், ஜான்சிராணி சாரி பரிமளா, வேலை பார்த்துவிட்டு கூலி வாங்காம வந்துட்டீங்க என்று கேட்டான். பரிமளாவின் முகத்தில் ஒரு சோகம் வந்து குடிக்கொண்டது. அவள் அமைதியாக ஒன்றும் சொல்லாமல் நடக்க ஆரம்பித்தாள். உடனே இந்திரதேவ் அவள் அருகில் சென்று அவள் கையை பிடித்து அவள் கையில் ஒரு 200 ரூபாயை கொடுத்தான். அவன் கையை பிடித்ததும் அவன் கன்னத்தில் அடிப்பதற்காக கையை ஓங்கினாள் பரிமளா. அடிக்க வந்த கைகளை தடுத்த இந்திரதேவ், உங்க பணத்தை கொடுப்பதற்காகத்தான் கையை தொட்டேன், சாரி, அப்புறம் நீங்க எப்போதும் போல நாளைக்கு வேலைக்கு வந்துடுங்க என்றான். அவள் அமைதியாக ஒன்றும் சொல்லாமல் நடக்க ஆரம்பித்தாள். சிறிது தூரம் நடந்தவள் ரோடு ஒட்டிய காட்டுப்பகுதியில் உள்ளே சென்ற ஒற்றையடி பாதையில் இறங்கி நடந்தாள். அதை பார்த்த இந்திரதேவ், வீட்டிற்கு போகாமல் இந்த ஒத்தையடி பாதையில் எதுக்கு இவ போறா? காட்டுக்குள்ள போய் என்ன செய்ய போறா? இவளை பின்தொடருவோமா வேண்டாமா என்று யோசித்தவன், வேண்டாம், இவ பின்னாடி போனா நம்ம கண்ணந்தான் பழுக்கும் என்று யோசித்தவன் காரை நோக்கி நடந்து போய் காரை எடுத்து சென்று விட்டான். காட்டு பகுதியில் நுழைத்த பரிமளா அங்கு குன்றில் அமைந்த ஒரு அம்மன் கோயில் அருகில் சென்றாள். அவள் அருகில் சென்றதும் ஒரு குட்டி குரங்கு வேகமாக ஓடி வந்து அவள் தோள்களில் ஏறிக்கொண்டது. அதனை கைகளில் பிடித்து தடவி கொடுத்த பரிமளா, என்னடா மாறி, எப்படி இருக்க என்று கூறியபடி கோயில் அருகில் இருந்த ஒரு பாறை மேல் ஏறி அமர்ந்தாள். மாறி என்ற அந்த குரங்கும் அவளிடம் கீச் கீச் என்று ஏதோ பேசியது. உடனே பரிமளா, சாரிடா மாறி, நேற்று அம்மாவுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்ல, அதான் உன்னை வந்து பார்க்கல என்று கூறினாள். தான் கொண்டு வந்த பையில் இருந்து வாழைப்பழமும் கொய்யாப்பழமும் எடுத்து மாரியிடம் கொடுத்தாள். அதை வாங்கி சாப்பிட்டான் மாறி. அங்கிருந்த வேறு குரங்குகளும் அவர்களை ஏக்கமாய் பார்த்தன. அவைகளுக்கும் தன் பையில் இருந்து வாழைப்பழங்களை எடுத்து கொடுத்தாள் பரிமளா. ஒரு வருடத்திற்கு முன் மாறி என்ற அந்த குரங்கு பிறந்து 4 நாட்களே இருந்த நிலையில் அதன் தாயை யாரோ கொன்று விட்டார்கள். கோயிலுக்கு வந்த பரிமளா அந்த குட்டி குரங்கு சாப்பிடாமல் மயங்கி கிடப்பதை பார்த்தாள். அதை தூக்கி அதன் முதுகில் தடவி அதற்கு தண்ணியும் வாழைப்பழமும் கொடுத்தாள். அதிலிருந்து இருவரும் அக்கா தம்பி ஆகிவிட்டனர். அங்கு மாரியிடம் சிறிது விளையாடிவிட்டு வீட்டிற்கு சென்றாள் பரிமளா. மறுநாள் வழக்கம் போல தேயிலை தோட்டத்திற்கு வேலைக்கு சென்றாள் பரிமளா. தேயிலையை பறித்து கூடையில் போட்டுக் கொண்டிருந்தாள். அப்போது அந்த தோட்டத்தின் மேற்பார்வையாளர் அங்கு வேலை செய்யும் அனைவரையும் அவன் அருகில் வருமாறு கூறினான். அவன் எல்லோருக்கும் டீ வழங்கினான். அங்கு வேலை செய்யும் எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை வருடங்களாக பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டார்கள் இந்த எஸ்டேட்டில். இன்னைக்கு என்ன டீ எல்லாம் குடிக்கிறார்கள் என்று யோசித்து கொண்டே அவர்கள் டீயை குடித்தார்கள். மேற்பார்வையாளர் பேச ஆரம்பித்தார். இன்று முதல் எல்லோருடைய தினக்கூலி 300 ரூபாய். அது மட்டும் இல்ல, இங்கு 5 வருடங்களுக்கு மேல் பணிபுரியும் பெண்களுக்கு அல்லது அவர்களின் மகளுக்கு திருமணத்தின் போது பட்டு சேலையும் 5 பவுன் நகையும் கொடுக்கப்படும். இங்கு வேலை செய்யும் தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு ஆகும் கல்வி செலவில் பாதியை நம் முதலாளியை இனிமேல் தந்துவிடுவார் என்று கூறினான். அதை கேட்டு அனைவரும் வென்று வாயை பிளந்தனர். அதில் ஒருத்தர், எதனால் அது திடீர் மாற்றம் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார். அதற்கு மேற்பார்வையாளர், நம் சின்ன முதலாளி வெளிநாட்டில இருந்து படிச்சுட்டு வந்திருக்காரு, அவர் எடுத்த முடிவுதான் இது என்று கூறினர். பரிமளாவும் அங்கிருந்த அனைவரும், சின்ன முதலாளி எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும் என்று மனதில் நினைத்தபடி அவர்கள் வேலையை பார்க்க தொடங்கினர். இந்திரதேவ் தான் சின்ன முதலாளி என்று அப்போது பரிமளாவுக்கு தெரியாது. அடுத்து நடந்தது என்ன? பரிமளாவை யார் கொலை செய்தது, எதற்காக கொலை செய்தார்கள் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோடு விரைவில்.